ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2013ல ரிலீஸ் ஆன மலையாளம் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அருகில் ஒரு ஆள். அப்படின்னா பக்கத்துல ஒருத்தங்க இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த படத்துல 3 மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்துட்டு இந்திரஜித் சுகுமாரன், அவர் சித்தார்த்தா நடிச்சிருக்காரு. நிவின் பாலி, அவர் இச்சாவா நடிச்சிருக்காரு. அண்ட் ரம்யா நம்பீசன், அவங்க வீணாவா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபிலிம் வந்துட்டு ஒரு வித்தியாசமான கதையம்சம் கொண்டது. இந்த படம் ஓப்பன் ஆகும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி இருக்கு. அதுல வந்து கிரியேட்டிவா இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்க வேண்டிய ஒரு மெம்பர் வந்து கிரியேட்டிவாவே இல்ல. அவரால வந்து எந்த கிளையண்ட்டும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா எல்லார்கிட்டயும் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ வந்தனால அவரை வந்து வேலையிலேருந்து அனுப்பிடுறாங்க. அந்த இடத்துக்கு பெங்களூர்லேருந்து சித்தார்த்ன்றவர் வராரு. ஸோ சித்தார்த் வந்து அந்த கம்பெனியோட பிரான்ச்சில் பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய அவார்ட்ஸ் ஃபார் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷனுக்காக வாங்கியிருக்காரு. அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க தான் வீணா. அந்த வீணா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து ஒரு டான்ஸ் ட்ரூப் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க தனியா வந்து வீடு எடுத்து தங்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே இந்த வீணா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்க மீட் பண்ணுவாங்கன்னா, ஒரு காஃபி ஷாப் இருக்கும். அங்க தான் மீட் பண்ணுவாங்க. அங்க தான் வந்து இச்சான்றவரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. இச்சா வந்து நம்ம வீணாவோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. சொல்லப்போனா அந்த ஊர்ல அவங்க தான் அவருக்கு ஒரே ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது, சித்தார்த் வந்துட்டாங்க அப்படின்னோனே, நம்மளோட பாய் ஃப்ரெண்டுக்கு வீடு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் அப்படி முடிவு பண்றாங்க. நெறைய வீடுகள காமிக்கிறாங்க. இச்சாவும் கூட வந்து காமிச்சிட்டு இருக்காரு. அவர் ஆசைப்படுற மாரி வீடு எதுவுமே அமையல. அவர் வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்கனால, அந்த ரூம பார்த்தோனே எனக்கு புடிச்சிரணும். நான் அங்கேயே நிம்மதியா நல்ல டீப் ஸ்லீப் வர மாரி ஒரு இடம் இருக்கணும். அப்பதான் எனக்கு வந்து யோசனைகளும் நல்லா வரும் அப்படின்னு சொல்றாரு. நெறைய வீடுகள பார்த்து அவருக்கு புடிக்கவே மாட்டேங்குது. கடைசில வீணா சொல்றாங்க, "ஏன் இச்சா கூடயே ஸ்டே பண்ணிக்கோயேன். இச்சா தனியா தான் இருக்கான்" அப்படின்னு. அப்ப இச்சா வந்து, "சரி ஓகே. நான் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்றாரு. நான் இருக்கிறது வந்து ஒரு சின்ன ரூம் தான். ஆனா அது ஒரு பெரிய வீடோட மாடியில அமைஞ்சிருக்கு. அந்த ஓனர் வந்து அப்ராட்ல இருக்காரு. ஸோ அவர் வீட்ட நான் பார்த்துக்கிற மாரி இருக்கும். அதுக்காக என்ன ஃப்ரீயாவே எனக்கு தங்க வச்சிருக்காரு. ஸோ அந்த வீட நான் மெயின்டெயின் பண்ணிப்பேன். அங்கேயே ஸ்டே பண்ணிப்பேன். உனக்கு பிடிக்குதான்னு பாருன்னு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா அந்த வீடு ரொம்பவே அழகா இருக்கு. அதுல ஃபுல்லா வந்து பெயிண்டிங்ஸ் வரைஞ்சு வச்சிருக்கான் இச்சா. அந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் பயப்படுற மாரி கூட இருக்கு. அந்த மாரி நமக்கு மாடர்ன் ஆர்ட் மாரி கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமான மாரி நெறைய மனிதர்களோட முகத்த தான் வரைஞ்சு வச்சிருக்கான். "உன் பெயிண்டிங்லாம் டிஃபரெண்ட்டா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் சொல்றாரு. அங்க செட்டில் ஆயிடுறாரு. அவரோட புது ஆஃபீஸ்ல நல்லா வேலை போயிட்டு இருக்கு. அப்ப அந்த ஆஃபீஸோட எம்டி இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஊருக்கு வேண்டியது இருக்கு. ஸோ அவங்க சித்தார்த் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாங்க. "இன்னைக்கு வந்து என்ன கொண்டு போய் நீ என்னோட வீட்ல ட்ராப் பண்ண முடியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்பதான் அந்த எம்டி வந்து கல்யாணமே பண்ணிக்கல. ப்ரொஃபஷன் தான் முக்கியம். இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க. கல்யாணத்த பத்தி யோசிக்கவே இல்ல. ஆனா சம்டைம்ஸ் அவங்க யோசிக்கிறாங்க, "நம்ம கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிருந்தா குழந்தை, குட்டின்னு சந்தோஷமா இருந்திருக்கலாம்." அப்படின்றத ஷேர் பண்றாங்க. அப்போ சித்தார்த் சொல்றாங்க, "எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்காதுல்ல. நீங்க ப்ரொஃபஷன்ல நல்லபடியா இருக்கீங்க. ஸோ சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே ஆகணும்." அப்படின்னு பேசிட்டே வராங்க. அப்ப பேசும்போது அந்த மேடம் சொல்றாங்க, "நம்மள மாரியே 2 பேர் எக்ஸ்ட்ரா இருந்தா எப்படி இருக்கும்? நம்மள மாரியே சேமா ட்வின்ஸ் மாதிரி இன்னொரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்ல?" அப்படின்னு. அப்பதான் இவர் சொல்றாரு, டாப்பிள் ஹேங்கர் சொல்லுவாங்கல்ல. நம்மள மாரி இன்னொருத்தவங்க ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கலாம். நெறைய சயின்டிஃபிக் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியலன்னு பேசிக்கிட்டே 2 பேரும் போவாங்க. அந்த மேடம் அங்க இறங்கிடுவாங்க. அங்க போய் அவங்க ரிலேட்டிவ் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த ரிலேட்டிவ் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட். வீட்டுக்கு வர சித்தார்த் வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஏதோ ஒரு டிசைன் கிரியேட் பண்ணணும்னு அப்படியே சின்சியரா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரு காலையிலேருந்து உட்கார்ந்துட்டு இருந்தவரு லஞ்ச் கூட எடுத்துக்கல. அப்படியே அதிலேயே மூழ்கி போய் நைட்டே ஆயிடுது. வீட்டுக்கு இச்சா வரும்போது தான், "என்ன இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு இருக்க? சாப்பிட்டியா ஏதாச்சும்?" கேட்கும்போது, "இல்ல. ஐயோ! டைம் இவ்ளோ ஆயிடுச்சான்னு பார்க்குறாரு." "சரி உனக்காக நான் சாண்ட்விச் வந்து கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சித்தார்த் கேஷுவலா பேசிட்டு இருக்காரு. "நான் என் ஊருக்கு போணும்னு நெனைக்கிறேன். இப்ப எனக்கு ஊர்ல வேற யாரும் இல்ல. ஆன்டி மட்டும் தான் இருக்காங்கன்னு" ஊர் பேர்லாம் சொல்லிட்டு இருக்காரு. "ஆமா, உன் ஊர் எங்க இருக்குன்னு?" இச்சாகிட்ட கேட்குறாங்க. அவர் தன்னோட ஊர் என்னன்னு சொல்லல. அவர் பக்கத்து ரூமுக்கு போயிடுறாரு. "நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடு" அப்படின்றனால நம்ம சித்தார்த் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அடுத்த நாள் வந்து சித்தார்த் ஆஃபீஸ் போயிருக்காரு. அங்க வந்து சில பேருக்கு இவர பார்த்தா பொறாமையா இருக்கு. இவருக்கு நல்ல பேர் கிடைக்குது அந்த மாரிலாம் சொல்லிட்டு. இவர் பண்றதெல்லாம் ஒரு டிசைனா, கஸ்டமர்ஸ்லாம் பிடிக்கலன்னு சொல்றாங்க அப்படின்ற மாரிலாம் பேசுறாங்க. அப்ப இன்னொருத்தவங்க சொல்றாங்க, "கஸ்டமர்ஸ் கிட்ட நீ தான் பெருமையா சொல்லணும். நீ எப்படி மாத்தி சொல்லுவ?" அப்படின்னு சண்டை வருது. அப்போ நம்ம சித்தார்த்தும் சொல்றாரு, "உங்களுக்கு வந்து என்னோட டிசைன் பிடிக்கலன்னா ஃபர்ஸ்ட்டே என்கிட்ட சொல்லணும். உங்களுக்கு பிடிக்காத டிசைன கொண்டு போய் கஸ்டமர்ட்ட நீங்க பேசக்கூடாது." அப்படின்ற மாரி கோவமா சொல்லிட்டு வந்துடுறாரு. சரி கேஃபேட்டரியா போய் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு போனா, அங்க வந்து இச்சா உட்காந்துட்டு இருக்கான். "ஏய் நீ என்ன எப்போ வந்த? எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு. "இல்ல சும்மா தான் வந்தேன். பார்த்தா நீ வந்து ரொம்ப கோவமா இருக்க உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப தானே புதுசா ஜாயின் பண்ணியிருக்க. கொஞ்சம் எல்லார்கிட்டயும் அன்பா இரு. கொஞ்சம் பணிஞ்சு போ" அப்படின்னு சொல்றான். எல்லாம் ரெடி ஆயிட்டு வெளிய வந்து பார்த்தா, அங்க இச்சாவே இல்ல. "என்ன இச்சாவ காணோமே" சொல்லிட்டு ரிசப்ஷனிஸ்ட்ட கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க, "நான் கவனிக்கவே இல்ல" அப்படின்னு. அந்த நேரத்துல வீணா கிட்ட இருந்து கால் வருது. "ஃப்ரீயா இருக்கீங்களா? வரீங்களா? மீட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. கேஃபேட்டரியால சித்தார்த் வரணும். சித்தார்த் சொல்றாரு, "இங்க வந்து இச்சா வந்திருந்தான். அவன் காணோம். எங்க போனான்னு தெரியலன்னு." வீணா வந்து அந்த கேஃபேட்டரியால இருக்கா. அவ சொல்றா, "இச்சா வந்தானா? இச்சா இங்க தான் இருக்கான்" அப்படின்னு. சித்தார்த்துக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் அந்த கேஃபேட்டரியா வராங்க. 2 பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க. அப்புறம் கிளம்பிர்றாங்க. இச்சா கிட்ட சித்தார்த் பேசவே இல்ல. வீணா வந்து ஏதோ ஒரு அசோசியேஷன் கிளப்ல டான்ஸ் ஆட போறாங்க அவங்க டீமோட. ஸோ அத பார்க்கறதுக்கு சித்தார்த்தும்,
இச்சாவும் அங்க போயிருக்காங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. இச்சாவுக்கும் போர் அடிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இச்சாவ காணோம். என்ன இச்சாவ காணோமேன்னு சித்தார்த் தேடுறாரு. திரும்பவும் இந்த டான்ஸ பார்த்து திரும்பி பார்த்தா இச்சா அங்க தான் இருக்காரு. "வாங்க போலாம் டைம் ஆச்சு" அப்படின்னு ஆக்ஷன் பண்ணோனே, "சரி வீணா நீ பிராக்டிஸ் பண்ணு. நாங்க ஷோ நடக்கும்போது பார்க்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. ஷோ நடக்கிற நாளும் வந்துருச்சு. அப்போ ஷோக்காக கிளம்புறதுக்காக ஆஃபீஸ்ல சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்புறாரு சித்தார்த். அங்க பார்த்தா அந்த இச்சா வந்திருக்கான். "சரி நீ வந்துட்டியா நம்ம 2 பேரும் ஒண்ணா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங் வராங்க. கார் வந்து ரிவர்ஸ் எடுக்க கூட இச்சா தான் ஹெல்ப் பண்றாரு. அதனால ரிவர்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது கால் வருது. பார்த்தா வீணா கால் பண்ணியிருக்காங்க. "ஷோ ஆரம்பிக்க போது இன்னும் வரலையா?" அப்படின்னு. அப்போ சித்தார்த் சொல்றாரு, "இரு இரு வந்துடுறேன். நான் வந்து வழியில தான் இருக்கேன். என் கூட இச்சாவும் வந்துருவான். அவன் வரேன் சொன்னனால லேட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கிளம்பி வரோம்" அப்படின்னு. அப்போ வீணா அங்கேருந்து பார்க்குறாங்க. அந்த ஷோ நடக்கிற ஆடியன்ஸ் குரூப்ல தான் இச்சா இருக்கான். "எதுக்கு பொய் சொல்றீங்க? இச்சா இங்க தான் இருக்கான்" அப்படின்னு. சித்தார்த் சிரிச்சுக்கிட்டே, "ஐயோ! போலீஸ்லாம் பிடிக்க போறாங்க. நான் சீக்கிரம் வரேன்" அப்படின்ற மாரி சொல்லி ஃபோன கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிட்டு, "இச்சா வந்து உட்காரு" அப்படின்றாரு. பார்த்தா அங்க இச்சா இல்லவே இல்ல. கீழ இறங்கி தேடி பார்க்குறாரு. இச்சாவே இல்ல. அப்போ எங்க போனான் அவன்? ஒரு பயம் வந்துருச்சு சித்தார்த்துக்கு. உடனே வண்டி எடுத்துட்டு ஃபாஸ்ட்டா போயிடுறாரு. இங்க ஷோ ஸ்டார்ட் ஆகுது. இச்சா வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஆனா சித்தார்த் வரவே இல்ல. இதனால வந்து வீணாக்கு ரொம்ப கோவம் வருது. அவங்க இச்சா கிட்ட கேட்குறாங்க, "சித்தார்த் எங்க காணோம்னு?" அது என்னமோ மூட் ஆஃப்ல இருக்கான் நம்ம இச்சாவும். "என்கிட்ட எதுக்கு கேட்குற? சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நான் உன்ன ட்ராப் பண்றேன்" அப்படி சொல்றாரு. வீணா போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட 2 வீலர் இருக்கு. அத முதல்ல சொல்லவே இல்ல. அந்த 2 வீலர்ல ஃப்ரெண்ட கூட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. இச்சா வந்து நம்ம தானே ட்ராப் பண்றோம் சொன்னா, அவ என்ன 2 வீலர் இருக்குன்னு கூட சொல்லல, ஜாலியா ஃப்ரெண்ட கூட்டிட்டு போறாளே, ஏன் இப்படி பேசாம போறான்னு ஷாக்கா பார்த்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட் வந்து அவ கூட ஏதோ பேசிக்கிட்டே வராங்க. அதெல்லாம் வந்து பதில் சொல்லவே இல்ல. வீணா பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. ஃப்ரெண்ட ட்ராப் பண்றாங்க. "நான் இவ்வளோ நேரம் பேசுறேனே, நீ ஏன்டி பேசலன்னு?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் கிளம்புறேன்" அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாம அவங்க போறாங்க. ஆனா போயிட்டு இருக்கவங்க அந்த வண்டியில ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுது. அடுத்த நாள் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்கள அட்மிட் பண்ணியிருக்காங்க. நைட்டு போனவ ஏதோ ஆக்சிடென்ட் வண்டியில விழுந்துட்டான்னு சொன்னாங்க. அதான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கோன்னு பேசிக்கிறாங்க. அப்போ வீணா சொல்றாங்க, "என்ன வந்து ஆக்சிடென்ட்லாம் ஆகல. நான் எத்தன தடவ அந்த ரூட்ல போயிருக்கேன். யாரோ என்ன தள்ளுன மாரியே இருக்குன்னு. அந்த இருட்டுல உன்ன யாரடி தள்ளப் போறா?" அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இச்சாவும், சித்தார்த்தும் வராங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, வீணா கேட்குறாங்க, "நைட் நீங்க ஏன் டான்ஸுக்கு வரல?" அப்படின்னு கேட்குறாங்க. சித்தார்த் உடனே சொல்றாரு, "இச்சா ஒரு நிமிஷம் வெளிய இருக்கியா? நான் கொஞ்சம் தனியா பேசணும்" அப்படின்னு. அவரும் வெளிய போயிடுறான். ஆனா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நம்மள வெளிய அனுப்புறாங்களேன்னு. ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகல. வந்து ஃபாஸ்ட்டா கதவ ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து கத்துறான். "என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? உங்க வேலைக்காரன்னு நெனச்சீங்களா? நீங்க பாட்டுக்கு வெளிய போ சொன்னா வெளிய போயிருவேனா? ஓவரா பண்றீங்க" அப்படி சொல்லி கோவமா அவன் போயிடுறான். இவங்க 2 பேரும் அப்படியே பேன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து போகும்போது சித்தார்த் என்ன பண்றாரு, அந்த எம்டி மேடம்க்கு கால் பண்ணி, "உங்களுக்கு தெரிஞ்ச சைக்காலஜிஸ்ட் இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்" சொல்லிட்டு போய் பேசுறாரு. இந்த மாரி வந்து 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க முடியுமா? அந்த மாரி. அவர் கிண்டல் பண்றாரு. "நீங்க தான் கிரியேட்டிவ் ஹெட்ன்னு சொல்லுவாங்க. நல்லாவே கிரியேட் பண்றீங்க. இந்த காலத்துல இப்படியெல்லாம் காமெடி பண்றீங்களேன்னு" கிண்டல் பண்றாரு. இது சித்தார்த்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப அவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது வழியில வந்து இச்சா இருக்காரு. ஸோ லிஃப்ட் குடுத்து கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இச்சா வந்து ரெஃப்ரெஷ் ஆகுறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுறாரு. வீணா வந்து அவங்க ரூம்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இச்சா கிட்ட இருந்து கால் வந்துட்டு இருக்கு. ஆனா கால் அட்டெண்ட் பண்ண அவங்களுக்கு இஷ்டம் இல்ல. அவங்க நேரா சித்தார்த்துக்கு கால் பண்றாங்க. "நீ எங்க இருக்க? வீட்டுக்கு போயிட்டியா?" "ஆமா." "சரி இச்சா எங்க இருக்கான்?" "இங்க தான் இருக்கான். ரெஸ்ட் ரூம் போயிருக்கான்." "ஆ எனக்கு வந்து இச்சா கிட்ட இருந்து கால் வந்துட்டே இருக்கு. நான் அட்டெண்ட் பண்ணவா வேண்டாமா?" அப்படின்னு. "நீ அட்டெண்ட் பண்ணு. நம்ம எதுவும் சந்தேகப்படுற மாரி காட்டிக்க வேண்டாம். நார்மலா பேசு" அப்படின்னு. "சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, கால் அட்டெண்ட் பண்றா. அட்டெண்ட் பண்ணா இச்சா சொல்றான், "என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எவ்வளோ தடவ கால் பண்றேன். கீழ வா. நான் கீழ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு. "என்னது கீழ வரணுமா?" எட்டி பார்த்தா கீழ வந்து இச்சா நின்னுட்டு இருக்கான். இந்த பக்கம் வீட்டுக்குள்ள அவன் இருக்கான். ஸோ அவ உடனே வந்து சித்தார்த்துக்கு கால் பண்ணி, "ஏய் இச்சா வந்து இங்க நின்னுட்டு இருக்கான். நீ அங்க இருக்கான்னு சொன்னியான்னு." "ஆமா அவன் இங்க தானே இருந்தான்." அப்படி பார்த்தா பின்னாடி இச்சா ரெஸ்ட் ரூம்ல வெளிய வந்து நார்மலா நின்னுட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஷாக் ஆகுது சித்தார்த்துக்கு. அவன் ரூம்ல இருக்கான். அதே நேரத்துல அங்க வந்து வீணாவும் பார்த்துக்கிட்டு இருக்கா. கீழ வந்து அவன் நின்னுட்டு இருக்கான். ஸோ 2 இடத்துல இச்சா நிக்கிறான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2 பேருக்கும் பயம் வந்துருச்சு. இச்சா கிட்டயே கேட்கலாமே அப்படின்னாலும் உடனே கேட்கவும் 2 பேருக்கும் மனசு இல்ல. அன்னைக்கு நைட்டு பயந்துட்டு சித்தார்த் வீட்ல தூங்கவே இல்ல. அவன் கார்லயே போய் தூங்கிட்டான். காலையில வந்து வீணா கால் பண்றாங்க. "நான் இந்த கார்ல தூங்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு. இச்சா வேலைக்கு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்றாங்க, அந்த வீட்டுக்கு இப்ப போறாங்க. ஆ வீணா வந்து வீடு ஃபுல்லா தேடுறாங்க. இச்சாவோட திங்ஸு, சூட்கேஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சித்தார்த் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கான். ஸோ கபோர்ட் எல்லாமே லாக்ல இருக்கு. அவன் வரைஞ்சிருக்க டிராயிங்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஒரு சூட்கேஸ்ல நெறைய டிராயிங்ஸ் தான் இருக்கு. அவன் ஒரு பர்ஸ் வச்சிருக்கான். அதுலயும் சரி எங்கேயுமே ஒரு ஐடென்டிட்டி கார்டு இல்ல. அவனோட ஊரு, பேர் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு விசிட்டிங் கார்டு மட்டும் கிடைக்குது. அது ஒரு கடையோட விசிட்டிங் கார்டு. அது மட்டும் தான் இருந்தது அப்படி சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது சித்தார்த்துக்கு வெளியில யாரோ நடக்கிற மாரி இருக்கு. அவன் வந்துட்டான் போல இருக்கு. சீக்கிரமா எல்லாம் லாக் பண்ணு சொல்லி எல்லாம் லாக் பண்ணிட்டு அங்கருந்து 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. வெளிய வந்து பார்த்தா யாரையுமே காணோம். அவங்களுக்கு கிடைச்ச விசிட்டிங் கார்டு எதுன்னா, ஒரு இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஆர்ட் ஒர்க்லாம் வச்சிருக்க மாரி ஒரு கடை. ஸோ அங்க போனா நெறைய அந்த ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்கு. பிரான்ஸ்ல, சில்வர்லலாம். அது ஒரு பையன் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஓனர் கிட்ட பேசுறாங்க. "இச்சா பத்தி தெரியுமான்னும்போது, தெரியுமே. இந்த கடைக்கு அவன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருந்தான். ஃபர்ஸ்ட்டு பெருக்கி துடைக்க தான் வச்சிருந்தேன். ஆனா பார்த்தா வந்து ரொம்ப அழகா டிராயிங்லாம் பண்ணுவான். அத கூட நான் இங்க விக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஜாலியா பேசுவான். கஸ்டமர்ஸ் கிட்டலாம் நல்லா பேச ஆரம்பிச்சான். ஸோ அவனையே வந்து சேல்ஸ் பாயா மாத்திட்டேன். இந்த பையனையும் வேலைக்கு எடுத்தேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு 2 வாரம் கூட இருக்காது. அவன் ஓடி போயிட்டான். சொல்லாம கொள்ளாம போயிட்டான்" அப்படின்னு.
அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இன்னொரு பையன் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கான்ல, அவன்கிட்ட கேட்குறாங்க. அந்த பையன் எப்படி அப்படிங்கும்போது, நல்லா தான் பேசுவாரு, ஜாலியா இருப்பாரு. ஆனா எதுவுமே சொல்லாம போயிட்டாரு. அவர் என்னோட ஊர் தானா? என் ஊர பத்தி நெறைய கேட்டாரு. அங்க இருக்க ஆளுங்கள பத்திலாம் கேட்டாரு. எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவருக்கு அப்படின்னு. சரி உன் ஊர் எந்த ஊருன்னா, ஒரு ஊர் பேர் சொல்றாங்க. ஸோ கார்ல வரும்போது சித்தார்த் சொல்றாரு, "அந்த ஊர் வந்து என்னோட ஊரும் தான். நானும் அங்க தான் பொறந்து வளர்ந்தேன். அவன் அதனால தான் என்ன ஃபாலோ பண்றானா தெரியலையே!" அப்படின்ற மாரி பேசுறாங்க. அப்புறம் ஆஃபீஸ்லேருந்து சித்தார்த் வந்துட்டுருக்காரு. வர வழியில பார்த்தா, இச்சா நிக்கிறான். இச்சாவ பார்த்தோனே ஒரு மாரி இவருக்கு பயம் தான் வருது. சரி இச்சாக்கு கால் பண்ணுவோம் சொல்லிட்டு சும்மா கால் பண்ணா, அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு ரிங் ஆற மாரி தெரியல. அப்ப இவன் உண்மையான இச்சாவா இல்லையான்னு ஒண்ணுமே புரியல இவருக்கு. லிஃப்ட்லாம் குடுக்காம இவர் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு வந்துடுறாரு. சரி வீட்டுக்கு வந்துட்டு உள்ள போனா, அங்கேயும் இச்சா இருக்கான். ஐய்யய்யோ! ரொம்ப பேனிக் ஆகுது. வேர்த்து கொட்டுது. பயமா இருக்கு. அந்த இச்சாவ பார்த்தாலே அப்நார்மலா இருக்கு. "ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து இச்சா எதுவும் பதில் சொல்லல. அவர் சட்டைய பிடிச்சு சண்டை போடுறாரு. "என் பின்னாடி ஏன் ஃபாலோ பண்ற? உனக்கு என்னதான் வேணும்னு?" அதுக்கு இச்சா எதுவும் சொல்லல. தள்ளி விட்டுறான். உடனே இவரு என்ன பண்றாரு, அப்படியே பயந்துட்டே வேற வேற ரூமுக்கு போறாரு. ரெஸ்ட் ரூம்குள்ள போறாரு. அங்க ஒரு கம்பி மாரி இருக்கு. எடுத்து வந்து அடிக்கிறாரு. அடிச்சாலுமே அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. அவன் அத தூக்கி எறிஞ்சுட்டு இவர தள்ளி விட்டுறான். அப்படியே கோவமா பார்த்துக்கிட்டு இருக்கான். இவரு அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவன் கோவமா வெளிய போறான். போயிட்டு திரும்ப வேற ஒரு ஷர்ட்ல உள்ள வரான். அவருக்கு மயக்கமே வந்துருது. அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. காலையில எழும்புறாரு. பார்த்தா இச்சா வந்து உட்கார்ந்தபடியே தூங்கிட்டு இருக்கான். இவன் எதுவுமே பேசாம கடகடன்னு கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயி வீணாவ வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இதுக்கு ஒரு வழி பண்ணியே ஆகணும். திரும்ப சைக்காலஜிஸ்ட்ட பார்த்து அர்ஜென்ட்டா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. அப்ப சைக்காலஜிஸ்ட் என்ன பண்றாரு, நம்ம இச்சாவோட காஃபி ஷாப்க்கு போறாரு. அங்க அவன வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து சாண்ட்விச் சர்வ் பண்றாரு. அங்க கொஞ்சம் பாய்ஸ் இருக்காங்க. "ஏன் ரொம்ப லேட்டா பண்றீங்க?" அப்படின்னு. "நீங்க ஆர்டர் குடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க பண்ணுவோம்." அப்படின்னமோ, "இந்த கதைலாம் தேவையில்ல. சீக்கிரம் வேல பாருன்னு" நக்கலா சொல்றாங்க. அவர் அமைதியா போயிடுறாரு. அப்போ சைக்காலஜிஸ்ட்ட வந்து "உங்களுக்கு என்ன சார் வேணும்னு?" கேட்கும்போது, திரும்பவும் அந்த பாய்ஸ் வந்து "ஐஸ் வாட்டர் வேணும்" அப்படின்னு கேட்குறாங்க. இவர் கரெக்ட்டா கொண்டு போய் குடுக்குறாரு. "இதையும் நீ தான் பிரிப்பேர் பண்ணியா?" அப்படின்னு நக்கலா கேட்குறாங்க. அப்போ அவருக்கு கோவம் வருது. ஒரு ஃபோர்க் எடுத்து அப்படியே பேசுறாரு. "என்கிட்ட ரொம்ப ஓவரா வச்சுக்காதீங்க. உங்க வேலைய மட்டும் பாருங்க" அப்படி சொல்றாரு. கடைசியில சொல்லிட்டு அந்த ஃபோர்க்க கீழ போட்டு போறாரு. அது வந்து அப்படியே 3ஆ மடிஞ்சிருக்கு. அந்த அளவு கையில வச்சு அமுக்கியிருக்காரு. அந்த பாய்ஸ்லாம் அப்படியே அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அப்போ சைக்காலஜிஸ்ட் நல்லா இவர்கிட்ட பேசுறாரு. எல்லாம் முடிஞ்சிருது. வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போம்போது அந்த கம்பெனியோட மேடம், அப்புறம் சைக்காலஜிஸ்ட், வீணா, சித்தார்த் எல்லாம் இருக்காங்க. அப்போ சைக்காலஜிஸ்ட் சொல்றாரு, "நான் முதல்ல இது வந்து ஃபன்னா தான் நெனச்சேன். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் வந்து நார்மலா இருக்க மாரி தெரியல. அவன் மத்தவங்க கிட்ட நின்னு பேசுற விதம் வேற மாரி இருக்கு. ஒரே ஆங்கிள்ல தான் அவன் எல்லார்கிட்டயும் பேசுறான். ஸ்மைல் பண்றதும் ஒரே அளவு தான் ஸ்மைல் பண்றான். ஏதோ மெக்கானிக்கலா இருக்க மாரி இருக்கு. நெறைய வந்து அவன் மறைக்கிறான்" அப்படின்னு. "அவன் ஊர்லயும் போய் விசாரிச்சு பார்க்கணும். அவன எங்கேயாவது வெளியில நம்ம கூட்டிட்டு போணும்" அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்ப அவன் ஊர்ல போய் விசாரிக்கும்போது, அந்த ஊர்ல சில பேர் இருக்காங்க. அவங்கலாம் சொல்றாங்க, "அந்த இச்சா பேரு ஞாபகம் இருக்கு. அவங்க அப்பா ஒரு கெட்ட மந்திரவாதி அந்த ஊர்ல இருப்பாங்க." எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. அந்த அப்பா சொல்லிட்டு இருப்பாரு, "என்னோட சாவு வந்துட்டு என் பையனால தான் நடக்கும். எனக்கு வந்து துர்மரணம் தான் நடக்கும். இவன அதனால நான் கொன்னுடணும்" முடிவு பண்ணி இந்த பையன அடிக்கடி தண்ணீல மூழ்கடிக்க, அதுக்கப்புறம் நெறைய தடவ சாவடிக்க ட்ரை பண்ணாரு. அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு ஒரு வேன்ல அந்த பையன ஏத்தி அவங்க அம்மா எஸ்கேப் ஆறதுக்காக அனுப்பி விட்டுட்டாங்க. ஆனா பார்த்தா, அது வழியிலேயே ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையன் அதுல இறந்துட்டான். 11 வயசுலலாம். அந்த பையன் இறந்துட்டான்ற செய்திய கேட்டு அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் 2 வருஷத்துல அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. ஸோ, இச்சா வந்து அதுக்கப்புறம் இந்த ஊர் பத்தி எட்டியே பார்க்கல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப சைக்காலஜிஸ்ட் சொல்றாரு, "நம்ம இச்சாவ அதே ஊருக்கு கூட்டிட்டு போணும். அவனோட ரியாக்ஷன்லாம் பார்க்கணும்" முடிவு பண்றாங்க. சித்தார்த் கேட்குறாரு ரிச்சா கிட்ட, "நாளைக்கு உனக்கு ஏதாவது ஃப்ரீயா இருப்பியா? நான் வந்து வேலை பண்ற மூட் இல்ல. வெளியில போலான்ட்டு இருக்கேன். நீ வரியா?" அப்படின்னு. உடனே இச்சாவும், "ஆமா எனக்கும் ஒரு பிரேக் வேணும் வரேன். எங்க போலாம்?" "அது நம்ம போவோம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு போற வழியில இந்த சைக்காலஜிஸ்ட் ஏறிக்கிறாரு. இது எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னோனே எல்லாம் அமைதியா இருக்காங்க. அப்போ வண்டி போயிட்டே இருக்கு. இச்சா கேட்குறான், "நம்ம எந்த ஊர் தான் போறோம்? இப்பவாவது ரெடி பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு. அப்ப சைக்காலஜிஸ்ட் சொல்றாரு, "அது ஒரு நல்ல ஊரு. அங்க போனா நல்ல ஃபிஷ் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரைலாம் கிடைக்கும். சூப்பரான ஊரு. நம்ம சித்தார்த்தோட ஊரு" அப்படின்றாரு. சித்தார்த்தோட ஊருன்னோனே இச்சாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா சித்தார்த் ஊரும் அவன் ஊரும் ஒண்ணு தானே. அப்போ உடனே அவருக்கு கோவம் வருது. "வண்டி நிறுத்துங்க. நான் இப்ப இறங்கணும், இறங்கணும்னு." உடனே "அமைதியா இரு, போலாம்." அப்படி போயிட்டே இருக்காங்க. "வண்டிய மரியாதையா நிறுத்து" அப்படி கத்திட்டு, இச்சா வந்து கதவே ஓப்பன் பண்ணிடுறான் ரன்னிங் கார்லேருந்து. உடனே வந்து பிரேக் போட்டுறான் சித்தார்த். அவன் அப்நார்மலா பண்ணனால எல்லாம் ஷாக்கா பார்க்குறாங்க. அந்த ஊருக்கே அவங்க போல. சைக்காலஜிஸ்ட்டோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. இச்சா சொல்றான், "உங்களுக்கு என்னதான் வேணும்? எதுக்கு வந்து என்ன வந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க?" அப்படின்னு. "நீ சொல்லு உன் ஊருக்கு நீ ஏன் போகாம இருந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு எங்க அப்பா என்ன கொலை பண்ண பார்த்தாரு. எங்க அம்மா காப்பாத்தி விட்டாங்க. அதெல்லாம் ஞாபகம் இல்ல. ஆனா நான் வேன்ல போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வேன்காரன் எங்க கூட்டு போறானே தெரியல. நான் அப்ப அவன்கிட்ட சொன்னேன், மரியாதையா என்ன விட்டுருன்னு. அவன் விடவே இல்ல. நான் ஓடுற வேன்லேருந்து குதிச்சேன். அவன் கண்ட்ரோல் இழந்து அவன் போய் அப்படியே ஒரு பள்ளத்தாக்கு மாரி அந்த பக்கம் இருந்துச்சு. அப்ப வண்டி டைவர்ட் ஆகி அதுக்குள்ள விழுந்துட்டான். ஸோ வண்டியோட அவன் செத்துட்டான். நெறைய ஊருங்களுக்கு போனேன். ஏதேதோ வேலை பண்ணி பொழச்சு இப்படி வந்திருக்கேன்" அப்படின்னு. "சரி நீ ஏன் உன் ஊருக்கு போவே இல்லன்னோனே?" "அந்த ஊருக்கு போக எனக்கு இஷ்டமே இல்ல. ஆனா எனக்கு ஒரு கஷ்டமும் இருந்தது. என்னால ஒருத்தன் இறந்துட்டானேன்னு. அந்த பயம் வேற. அதனால பயந்து போய் நான் ஊர விட்டே ஓடிட்டேன்." சித்தார்த்த கொண்டு போய் தனியா ஒரு ரூம்ல உட்கார வைக்கிறாங்க. வீணாவ வந்து வெளிய இருந்து பாரு அப்படின்றாங்க. அது கண்ணாடி மாரி இருக்கும். ஸோ சித்தார்த்துக்கு நம்மள பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியாது. வீணாவ பார்க்க சொல்றாங்க. அவன தனியா வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அந்த சைக்காலஜிஸ்ட் சொல்றாரு, சித்தார்த் தான் நம்ம இச்சாவோட டார்கெட்.
ஸோ கண்டிப்பாக இந்த இன்னொரு இச்சா அவனை தேடி வருவான். இவன் தனியாக இருந்தாலே போதும் வந்துடுவான், இந்த ரூமில் இருக்கட்டும் அப்படின்னு உட்கார வச்சிடுறாங்க. அந்த ரூமில் அந்த உண்மையான இச்சா அங்கே இருக்கான். அவன் வெளியே வரமாட்டான், நான் சொல்லாமல் வரமாட்டான், உள்ளே தான் இருக்கான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரூமில் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்க பார்த்துட்டு இருக்காங்க சித்தார்த்தை. பட் ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகுது, உண்மையாகவே இன்னொரு இச்சா உள்ளே வந்துடுறான். அவனை பார்த்தோன்னே சித்தார்த் டென்ஷன் ஆயிடுறான். நீ ஏன் என் பின்னாடியே வர, உனக்கு என்னதான் வேணும், என்ன டார்ச்சர் பண்ணுறியே நீ அப்படின்னு. அப்போது இச்சா சொல்கிறான், நீ தான் ஏன் பின்னாடி வர, என் ஊருக்கு போயிருக்க, என்னை பற்றிலாம் விசாரிச்சிரு, ஸோ யார் யாரை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். ஸோ சித்தார்த்துக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். அங்கே வந்து அடிக்கிறதுக்கு வேற ட்ரை பண்ணுறான். இதை பார்த்து வீணா ரொம்ப ஷாக் ஆகிடுறா. சைக்காலஜிஸ்ட் ஷாக் ஆகிடுறாரு. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, நேராக போயிட்டு உண்மையான இச்சா இருக்கான் இல்லையா, அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி அவனை நீ வான்னு கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து இந்த ரூம்குள்ளே போ அப்படி சொல்லிட்டு வந்துடுறாரு. ஸோ இப்போ வந்து உண்மையான இச்சா அந்த ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்போ தான் நமக்கு ஒரு ஷாக் இருக்குது. சித்தார்த் தனியாக பேசிகிட்டு இருக்கான். அங்கே இன்னொரு டாப்பல் ஹேங்கர் இச்சாலாம் கிடையவே கிடையாது. இது ஃபுல்லாக அவனோட மனவியாதி. அங்கே இன்னொரு இச்சாவே இல்லை. இல்லாத இச்சாவை பார்த்து அவன் கத்திக்கிட்டு சண்டை போட்டு அப்படி இருக்கான். இந்த பக்கம் திரும்பினா நம்ம உண்மையான இச்சாவை பார்த்து ஷாக் ஆகுறான். இங்கே பாரு, அவனை போ சொல்லு, அவனை போ சொல்லுன்னு கேட்குறாரு. இச்சாக்கு பாவமாக இருக்குது, அங்கே யாருமே இல்லை. அப்போ நம்ம சித்தார்த்து கற்பனையில் என்ன இருக்குன்னா, அந்த பக்கம் இருக்க டாப்பல் ஹேங்கர் இச்சா வந்து ஒரு ஃப்ளவர் வேஸ்ட்டை அடிக்க வர மாதிரி தோணுது. அதை தடுக்கிறதுக்கு தள்ளி போகிறாரு. அப்படியே வந்து சோஃபாவில் படுத்து மயக்கமாயிடுறாரு. எந்த விஷயம் யாருக்கும் புரியல. அப்போ தான் சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாரு, நம்ம சித்தார்த் வந்து கிரியேட்டிவ் பர்சன் தான். அவன் வந்து நல்லா தான் இருந்தான். ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தியாக இருந்தது. அவன் கற்பனையில் உருவாக்குனது தான் இந்த இச்சா கேரக்டர் அப்படின்னு. அப்போ அப்போ அவர் சொல்கிறாரு அந்த ஹீரோயின் கிட்டேயும், நீங்களும் அவன் சொல்லும் போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் சொல்கிறத அப்படியே நம்பிட்டீங்க. நீங்கள் பார்த்ததெல்லாம் ஒரிஜினல் இச்சா. ஆனால் அந்த இச்சா அங்கே இல்லவே இல்லை. சித்தார்த் பார்த்ததெல்லாம் யாருமே இல்லை. அவன் பார்க்காத என் கூட இருக்கான், என் கூட இருக்காமன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. ஒரு 2 இடத்துலையும் இருக்கான், நீங்களும் நம்பிட்டு ஆமாம் ஆமான்ற மாதிரி அவனுக்கு ஏற்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அவனோட வியாதி இன்னும் பெருசாகிடுச்சு அப்படின்றாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த எம்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க, சித்தார்த் வந்து இப்படி ஆகும் நினைக்கவே இல்லை அப்படின்னு. அவன் ரொம்ப கிரியேட்டிவ்னு. ஆமாம், அதுதான் அவருக்கு பிரச்சனையே. அவன் ரொம்ப கிரியேட்டிவாக இருக்கான். ஒர்க் லோடில் ஜாஸ்தியாக ஸ்ட்ரெஸ்டாக இருந்திருக்கான். உன்னை ட்ராப் பண்ணும்போது நீ தான் சொன்ன, நம்மள மாதிரியே இன்னொருத்தங்க இருந்தால் எப்படி இருக்கும் நீ கேட்ட. அந்த ஐடியா அவனுக்கு ஸ்ட்ராங்காக உள்ளே போயிடுச்சுன்னு. ஐயோ, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், கரெக்டு தான். ஆனால் அவனுக்கு அதையே வந்து ஸ்ட்ராங்காக போய் அன்றைக்கி ஃபுல்லாக அதையே நினச்சிட்டு இருந்திருக்கான். அதோட வெளிப்பாடு தான் அவன் அடுத்த நாளே இன்னொரு இச்சாவை பார்த்துருக்கான், டாப்பல் ஹேங்கர் இச்சாவை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துல நான் இங்கே இருக்கான்னு பார்த்துருக்கான். ஸோ அப்படி ஒருத்தன் கிடையவே கிடையாது. அது அவனுக்கு இப்படி ஒரு மனநோயாக மாறிடுச்சு அப்படின்னு அப்படியே எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் மாதங்கள் போது நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து சித்தார்த் ஃபுல்லாக சரியாயிட்டார். இப்போ திரும்ப பெங்களூருக்கே போகிறாரு. அப்படி போகும்போது அவர் இச்சாவையும் வீணாவையும் பார்த்துட்டு, வீணா வந்து பெங்களூர் வரப்போகிறாங்க கூட, இச்சா நீயும் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வந்துரு, அங்கேயே பெரிய வேலை பார்த்துக்கலாம், 2 பேரும் சேர்ந்து கிளம்பி வந்துருங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அவர் பஸ் ஏறி போகிறாரு. இவங்க பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியே வந்து சித்தார்த் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா நமக்கு வந்து டாப்பல் ஹேங்கர் இச்சா உட்காந்து சித்தார்த்தையே பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதோட படம் முடியுது. ஸோ படம் வந்து அந்த லாஸ்ட் சீனில் உள்ள சித்தார்த் தனியாக பேசிகிட்டு இருக்காரு தெரிய வரைக்குமே நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஓகே டாப்பல் ஹேங்கர் கான்செப்ட் தான் அந்த படம் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பார்த்தா மனநோய் அப்படின்றது காமிச்சிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மூவிஸோட சீக்கிரம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.